வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். 1 ஸ்பூன் சோம்புங்கம்மா ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகுமா, ஜீரகம் 1 ஸ்பூனுங்கம்மா. இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி மசாலா ஆக்க போகிறோம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லைனா பரவாயில்ல, ஓரளவுக்கு இருந்தால் போதும். கடாய் வச்சுங்கம்மா, ஆயில் போட்டுக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுமா. ஒரு பிரியாணி இலைமா, 2 பட்டை, 1 ஸ்டார் பூ, 1 லவங்கம், ஏலக்காய், 2 காஞ்ச மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகா இந்த மாதிரி 4 கட் பண்ணி போட்டுக்கோங்கம்மா. 3 பெரிய வெங்காயமா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டுக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும்மா. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும் வெங்காயம். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் 4 பச்சை மிளகா இந்த மாதிரி 2 கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்கம்மா. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. 3 போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. கருவேப்பிலை போட்டுக்கலாமா. கருவேப்பிலை நிறைய போடலாம் பெப்பர் சிக்கனுக்கு. பாருங்கம்மா, வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன்மா நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்கம்மா. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இதில். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோமா. பாருங்கம்மா, மிளகு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து அந்த காரம் 4 பக்கம் எல்லாத்துலேயும் சிக்கனில் இறங்கிடணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து காரமே வந்து வெறும் மிளகு தான். அதேமாதிரி தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாதுமா. நான் வந்து அப்படியே தான் வறுக்க போகிறேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் லைட்டாக, அந்த தண்ணியிலே சிக்கன் வெந்துடும். உப்பு திட்டமாக போட்டுங்கம்மா. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோமா பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுமா. 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, வாசனையும் ரொம்ப கமகமாக நல்லா வருது. பாருங்கள், தண்ணி கூட ஆட் பண்ணல, கரெக்டாக போச்சு. பாருங்கம்மா, இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துருங்க. இது வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா. பாருங்கம்மா, ஒரு 1/2 பீஸ் லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் பிழிஞ்சு கிளறி விடுங்க. லெமன் எதனால் பிழிகிறோன்னா டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை கருவேப்பிலை இந்த மாதிரி வந்து 2 பிச்சு போட்டு ஃபைனலில் போட்டுருங்க. கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.